ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாண கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. மீனராசிக்காரர்களே, இந்த தை மாதத்தில் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் 4 கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு மிகுந்த நன்மையே கொடுக்க போகிறது. அது மட்டுமின்றி உங்கள் பாக்கியஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் உச்சமடைவது, அவருடன் சுக்கிர பகவான் இணைந்திருப்பது உங்களுக்கு காதல் மற்றும் மன வாழ்க்கையில் இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். இந்த மாதத்தில் சந்திராஷ்டம தினங்களில் எந்த ஒரு புதிய செயலையும் தொடங்காதீர்கள். உங்கள் ராசிக்கு விஷசூன்ய திதிகளான துதியை, ஏகாதசி, சதுர்தசி போன்ற திதிகளை சுப காரியங்களுக்கு விலக்களித்து விடுங்கள். மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கிர பகவானும் புத பகவானும் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் மறைய இருப்பதால் உங்களின் துணைவியாருடன் சில மனக்கசப்புகள் ஏற்பட்டு விலகும். மற்றபடி சகல விதங்களிலும் நன்மை அளிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த தை மாதமானது இருக்கின்றது. உச்சமடைவது உங்களுக்கு அவ்வளவு நல்ல விஷயங்களை கொண்டு வரப்போகிறது. ஜென்மசனி, அர்த்தாஷ்டம குரு என எந்த கிரகங்கள் உங்களுக்கு சரியில்லை என்றாலும் இந்த செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்க போகிற இந்த 38 நாட்களும் உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்க போகிறார். நீங்கள் செய்கிற தொழில், வியாபாரம், வேலை என ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு லாபம் என்பது நிச்சயமாக கிடைக்க இந்த கடந்த 2024ஆம் வருடம் பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு தற்பொழுது 2026ஆம் வருடம் செவ்வாய் பகவான் அவர் மீண்டும் உச்சமடைய போகிறார். செவ்வாய் பகவான் மட்டுமல்லாமல் சூரியன், சுக்கிரன், புதன் என 4 கிரக சேர்க்கை உங்கள் 11ஆம் வீட்டில் நடக்கப் போகிறது. ஜனவரி மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு மீன ராசிக்காரர்கள் தான் ஹீரோவாக இருக்க போகிறீங்க. பிப்ரவரி மாதம் 7, 8, 9 ஆகிய தேதிகள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஆகும். இந்த சந்திராஷ்டம தினங்களில் பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்த்து விடுங்கள். தவிர்க்க முடியாத பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருந்தால் உங்கள் பூஜை அறையில் உள்ள விநாயகரை வணங்கி அவருக்கு ஒரு தேங்காயை எடுத்து வைத்துவிட்டு பயணங்களை மேற்கொள்ளுங்கள். உங்கள் பயணம் நல்லபடியாக முடிந்த பிறகு அந்த தேங்காயை விநாயகருக்கு உடைத்து விடுங்கள். இந்த பரிகாரமானது உங்கள் பயணங்களில் ஏற்படும் தடை, தாமதங்கள், விபத்துக்களை தவிர்க்க ஒரு நல்ல பரிகாரமாக அமையும். சந்திராஷ்டம தினங்களில் யாரிடமும் வாக்குவாதம் செய்வதை நிறுத்தி கொள்ளுங்கள். இந்த நாட்களில் மனதை ஆளக்கூடிய சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்களின் முடிவுகளில் தெளிவின்மை ஏற்படும். எனவே இது போன்ற நாட்களில் முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடுவது, புதிய முயற்சிகளை தொடங்குவது போன்றவற்றை மேற்கொள்ளாதீர்கள். உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 7ஆம் இடத்திற்கு அதிபதியான புத பகவான் சூரிய பகவானால் அஸ்தமனம் அடைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். இதனால் உங்களுக்கு உடல் சோர்வு, பலவீனம் போன்றவை ஏற்பட வாய்ப்பு. இந்த மாதத்தில் உடல் நலத்தை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். உங்களின் ராசி அதிபதி குரு பகவான் என்பதால் 6 கால வேளை பூஜை நடைபெறும் சிவாலயங்களில் உள்ள தட்சிணாமூர்த்தி கடவுளை வழிபடுவதை வழக்கமாக வைத்து கொள்ளுங்கள். புதன்கிழமைகளில் பச்சை பயிரை உணவில் அதிகம் சேர்த்து கொள்ளுங்கள். வியாழக்கிழமைகளில் கொண்டைக்கடலையை உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றபடி அனைத்தும் உங்களுக்கு நன்மையே நடைபெறும். மீனராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.